My dear students and friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா coherent sources. இதிலிருந்து 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின் எல்லாமே கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். coherent sources அப்படின்னா ஓரியல் மூலங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம போன கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இன்டர்ஃபரன்ஸ் குறுக்கீடு விளைவை பற்றி பார்த்தோம். அதாவது அது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் பொசிஷன் தத்துவத்தின் அடிப்படையில், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதாவது மேற்பொருத்துவல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். அப்போ அதே மாதிரி க்ரஸ்ட்டு ட்ரஃபு சேர்ந்தால் நமக்கு பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் மாற்றி மாற்றி கிடைக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னா சோர்ஸ் யூஸ் பண்ணுறது என்னவா தான் இருக்கணும்னா கொஹிரன்ட் சோர்ஸாக தான் இருக்கணும். அதாவது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக அந்த யூஸ் பண்ணுற சோர்ஸ் என்னவாக தான் இருக்கணும், கொஹிரன்ட் சோர்ஸாக தான் இருக்கணும். குறுக்கீட்டு விளைவு நடக்கணும்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலம், ஒளி மூலம் ஓரியல் மூலங்களாக இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி ஓரியல் மூலங்கள் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 லைட் சோர்ஸ், 2 ஒளி மூலங்கள் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அலை இந்த மாதிரி போகுது. இரண்டாவது லைட் சோர்ஸ் ஒளி மூலத்திலிருந்து வர அலை இந்த மாதிரி போகுது. இப்போ இந்த 2 வேவ்ஸ், இந்த 2 அலையும் நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டுமே ஓரியல் மூலங்கள். அதாவது இந்த 2 வேவ்ஸுமே கொஹிரன்ட் சோர்ஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வேவோட ஃபேஸ் சேமாக இருக்கணும். அதாவது அதோடைய கட்டம் சேமாக இருக்கணும், கட்ட வேறுபாடு ஒரே மாதிரியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 வேவ் எடுத்துக்கோங்க. இது ஸ்டார்டிங் ஃபேஸ், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இதுவும் இது கிரஸ்ட், இந்த 2 மீட் பண்ணுற பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை சேம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா கொஹிரன்ட் சோர்ஸாக இருக்கணும்னா அந்த 2 வேவோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணுங்கிறாங்க, சேம் அல்லது ஃப்ரீக்வன்சி அல்லது வேவ் லென்த் இருக்கணுங்கிறாங்க. ஒரே மாதிரியான அதிர்வெண் அல்லது அலைநீளம் இருக்கணும். வேவ் ஃபார்ம் ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியான வேவ் ஃபார்மாக இருக்கணும். அதாவது ஒரே மாதிரியான அலை வடிவமாக இருக்கணும். அதே மாதிரி அதோடைய வீச்சும் எப்படிதான் இருக்கணும், உங்களுக்கு ஒரே மாதிரியான சமமான வீச்சாக இருக்கணும். வீச்சுங்கிறது என்ன, ஹைட் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதாவது ஆம்ப்ளிடியூட், அது 2 வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருக்கணும். அந்த வேவ் ஃபார்மோட ரிசம்பிளன்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் நம்ம அந்த சோர்சஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஹிரண்ட் சோர்சஸ், ஓரியல் மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 2 இண்டிபெண்டன்ட் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் cannot produce coherent waves. Why? அதாவது 2 தனித்தனியான உள்ள ஒற்றை நிற ஒளி மூலங்கள் ஓரியல் அலைகளை உருவாக்குவது இல்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 2 சோடியம் மேப்பர் லேம்புங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீட்ல எல்லாம் ஒரு எல்லோ கலர் லைட் எரியும், அது ஒரே ஒரு கலர் லைட்டு தான். ஸோ 2 சோர்ஸ், 2 விதமான லைட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 லைட்லேருந்து இந்த மாதிரி 2 வேவ்ஸ் தனித்தனியாக வேவ்ஸ் எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி எமிட் ஆகும்போது அந்த வேவ்ஸ்க்கு இந்த கண்டிஷன் ஒத்து வராது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எமிட் ஆகக்கூடிய வேவ்ல ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த லைட் அப்படிங்கிறதுனாவே ஆட்டம் சோர்ஸ். அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே லைட்டை எமிட் பண்ணும்போது அதோட ஃபேஸ்ல என்ன ஆகும்னா சேஞ்சஸ் நடக்கும். எதனால, பிகாஸ் ஆஃப் தெர்மல் வைப்ரேஷன். அதாவது அணுக்கள் வெளியிடக்கூடிய ஒளியானது கண்டிப்பா உங்களுக்கு ஒரே கட்டத்துல இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அணுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும், அதிர்வடையும். ஸோ அந்த அதிர்வடைகிற காரணத்தினால அது அது வெளிவிடக்கூடிய ஒளிகள் ஒரே கட்டத்தில் இருக்காது. ஸோ இதுதான்டா இதோட கான்செப்ட். அப்போ ஆக்சுவலாக நம்ம கொஹிரன்ட் சோர்சஸ், இது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ எப்படி நம்ம கொஹிரன்ட் சோர்சஸை உருவாக்குவது, ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 டெக்னிக் இருக்கு, 3 விதமான வழிமுறைகள் இருக்குது நமக்கு இந்த கொஹிரன்ட் சோர்சஸ் ஓரியல் மூலங்களை உருவாக்குவதற்கு. ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டெக்னிக்கை தனியாக 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், அல்லது ஒவ்வொரு டெக்னிக்கையும் சேர்த்து மொத்தமாக வித் டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷனோட 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன், ஒளிச்செறிவு அல்லது வீச்சு பிரிப்பு. 2வது வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன், அலைமுகப்பு பிரிப்பு. 3வது சோர்ஸ் அண்ட் இமேஜஸ், ஒளி மூலம் மற்றும் பிம்பங்கள். இந்த 3 டெக்னிக்லையுமே நம்ம மோஸ்டா காமனா யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன். நம்ம அதிகமாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைமுகப்பு பிரிவு. ஸோ இப்போ ஒவ்வொரு டெக்னிக்காக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன். ஸோ இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ். அதாவது என்னென்னா ஒரே
ஒரு ஒளியை ஒரு கலரை வெளியிடக்கூடிய ஒற்றை நிற ஒளி மூலம். ஸோ இந்த ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய லைட் வேவ்ஸை நம்ம எப்படி கொஹிரண்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னா, இந்த லைட் வேவ் வரைக்கும் இது என்ன பண்ணுறோன்னா ஒரு மிரர், பார்ஷியலி சில்வர்ட் மிரர் எடுத்துக்கிறோங்க. பாதி சில்வர் வெள்ளி பூச்சி பூசப்பட்ட ஒரு கண்ணாடியை எடுத்துக்கிறோம். அப்போ லைட் இதில் பட்ட உடனே என்னாகும், பாதி ரிஃப்ளெக்ட் ஆகும். மீதி அதே மீடியத்தில் போனால் ரிஃப்ளெக்ஷன், வேறு மீடியத்துக்கு போகும்போது ரீஃப்ராக்ட் ஆகும். அதாவது இந்த ஒளியானது இந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலிக்கும், அதே ஊடகத்திலிருந்து எதிரொலிக்குது. அப்போ அந்த ஊடகத்தை விட்டு வேறு ஊடகத்துக்கு போகும்போது அது என்னாகும், ஒளி விலகல் அடையுது. அப்போ இந்த கேஸில் இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கோம், இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கோம். அப்போ இங்கே போனது இந்த கண்ணாடியில் பட்டு மடியே நாங்கள் எதிரொலிக்கப்படுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஐபீஸ் வழியாக பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ரீஃப்ராக்ட், ஒளி விலகல் அடைஞ்ச இந்த ஒளி இந்த மிரரில் பட்டு மறுபடியும் இது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிரொலிக்கப்படுது. பட்டு இதில் வர்றதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐபிஎஸில் பார்க்குறோம். அப்போ அந்த ஐபிஎஸில் பார்க்கும்போது இந்த லைட் ரேவும் இந்த லைட் ரேவும் உங்களுக்கு எப்படி இருக்குது, கொஹிரண்ட் பீமாக இருக்குது, ஓரியல் மூலங்களாக செயல்படுது. அதாவது நம்ம இந்த ஐபிஎஸில் பார்க்கும்போது இந்த ரெண்டு லைட் பீமோட வேவ்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன்ஸ் படி சேம் ஃபேஸ், ஒத்த கட்டம், சேம் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த், ஒத்த அதிர்வெண் அல்லது அலைநீளம், ஒரே மாதிரியான அலைநீளம், ஒரே மாதிரியான வீச்சு, ஆம்ப்ளிடியூட், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல இருந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொஹிரண்ட் சோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், உருவாக்கிட்டோம். இது மெயினாக எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டரும் ஃபேப்ரி பெரோமீட்டர், இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எதை பிரின்சிபல், இந்த கொஹிரண்ட் சோர்சஸ், இந்த இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் டெக்னிக்கை தான் இந்த கேஸில் தத்துவமாக பயன்படுத்துகிறாங்க. பிரின்சிபலாக இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் டெக்னிக், அலைமுகப்பு பிரிப்பு. இந்த கேஸில் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பாயிண்ட் சோர்ஸ், ஒரு புள்ளி மூலமாக இருந்தால் நமக்கு அதை என்ன அலைமுகப்பை உருவாக்கும்னு பார்த்துருக்கோம், கோளக வடிவ அலைமுகப்பை உருவாக்கும். எ பாயிண்ட் சோர்ஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொன்று தெரியும், ஒரு வேவ் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் ஃபேஸில் தான் வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு அலைமுகப்புன்னு எடுத்துட்டோமா, அந்த அலைமுகப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் ஒரே மாதிரியான ஒரே கட்டத்தில் தான் என்ன அதிர்வடையும். இதெல்லாமே நம்ம ஹைஜன்ஸ் அலைமுகப்புலேயே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு டபுள் ஸ்லிட் யூஸ் பண்ணுறோம், அதாவது இரட்டை பிளவு. அதாவது எப்படின்னா ஒரு ஸ்லிட், ஒரு ஸ்லிட்டுனா ஜஸ்ட் இது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன, இது இரட்டை பிளவு. ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்க்கரை எடுத்துட்டேன்னா இங்கிருந்து லைட் பாஸ் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டையும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டையும் நான் கட் பண்ணிட்டேன்னா வெளியிலேருந்து லைட் கொடுத்தா இது வழியாக நமக்கு வெளியே போகும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஒரு இதை எடுத்து ரெண்டு கட்டிங்ஸ், அதாவது இது ஒரு கேப்பே, இங்கே ஒரு கேப். அப்போ இதுதான் இரட்டை பிளவு, டபுள் ஸ்பிட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அலைமுகப்பு ஸ்பெரிக்கலாக இருக்குது, கோளக வடிவத்தில் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஸ்லிட் வழியாக நம்ம பாஸ் பண்ணும்போது இரட்டை பிளவு வழியாக அனுப்பும் பொழுது இது இந்த சைடு போய் உங்களுக்கு என்ன ஆகுது, S1 சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அலைமுகப்பு இப்படி இருக்கும் வேவ் ஃப்ரண்ட்ஸ், S2லேருந்து வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பு இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கொஹிரண்ட் சோர்ஸாக இல்லையான்னு செக் பண்ணணும்னா கண்டிப்பாக இது ரெண்டு என்ன ஆகணும், சூப்பர் பொசிஷன் ஆகணும், மேற்பொருத்தினா தான் நமக்கு இது கிடைக்கக்கூடிய வேவ் கொஹிரண்ட்டாக இல்லையா நம்ம பார்க்க முடியும். ஸோ உங்கள் புக்கில் அது கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் அதை ப்ளூ கலர் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி வரும், இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி போகும், இந்த பாயிண்ட் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம வேவ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு வேவ் என்ன ஆகும், கண்டிப்பாக ஜாயின் ஆகும். அப்போ ஜாயின் ஆகும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேவ் ஃபார்ம் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இது எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்து வரும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி, வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம கொஹிரண்ட் சோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் மோஸ்ட் ஈஸி மெத்தட் அண்ட் காமன்லி யூஸ்டு மெத்தடும் கூட. இதுதான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் இமேஜ், மூலம், ஒளி மூலம் மற்றும் அதோடைய பிம்பங்கள். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஒரு பைப்ரிசம், முப்பட்டகம், இது கூட இரட்டை உள்ள முப்பட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் ஒரு சோர்ஸ் இங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சோர்ஸ்லேருந்து இந்த பிரிசம் வழியாக அந்த லைட் ரே போகுது பாருங்க, இப்படி
இந்த மாதிரி போகுது. இந்த லைட் ரே என்றைக்குமே நம்ம வந்து ஒரு மீடியத்தை விட்டு இன்னொரு மீடியம், அதாவது இது வந்து ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம், அடர் குறை ஊடகம், அடர் மிகு ஊடகம். அப்போ இப்படி போகும்போது கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஒரு ஊடகத்தை விட்டு ஒரு ஊடகத்துக்கு போகும்போது, அதாவது ஒன் மீடியம் விட்டு இன்னொரு மீடியம் போகும்போது லைட் ரே கண்டிப்பாக என்ன ஆகும், ரீஃப்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த லைட் ரே பெண்ட் ஆகி உங்களுக்கு ரீஃப்ராக்ட் ஆகி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த ரே இப்படி போகுது, அதே மாதிரி இந்த ரே பட்டு இந்த மாதிரி ரே ரிஃப்ராக்ட் ஆகி இப்படி போகுது, இது இப்படி போகுது, இது ஸ்க்ரீனில் தெரியுது. அப்போ உங்களுக்கு இப்போ நமக்கு பார்த்தா சடனாக வந்து இந்த ரேஸ் எல்லாமே எங்கேயோ பின்னாடி இருந்து வரும்போது தான் நமக்கு தோணும். ஸோ இதை நான் பேக்வேர்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா இதில் இங்கிருந்து வர்றது மாதிரி தோணும். ஸோ இதுதான் வந்து இந்த கேஸ் நம்ம வர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதையும் நம்ம பேக்வேர்டு எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே ஒரு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட்ல இது சோர்ஸ் இப்படி போகுது. இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இமேஜ் பேக்வர்ட் சைடில் தெரியுதா. ஸோ இதை எப்படி நம்ம கொஹிரண்ட் சோர்ஸ் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது கூட வேவ் ஃப்ரண்ட் வேவ் இந்த மாதிரி போகும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய லைட் சைட்ஸோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி சொல்லலாம், இது கிரீன் பாயிண்ட்டை நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம வந்து இது உங்களுக்கு இது கொடுக்கல புக்கில். ஸோ நான் ஃபார் கிளியர் அப்சர்வேஷனுக்காக உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் டாட்டர் லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், பேக்வர்ட் இந்த மாதிரி ப்ளூ கலர் டாட்டர் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் என்ன ஆகுது, ஒரு வேவு இன்னொரு வேவு ஜாயின் ஆகுது. அப்போ ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு என்னவா இருக்குது, சூப்பர் பொசிஷன் ரீஜியனாக இருக்குது. மேற்பொருத்துதல் நடக்கும் பகுதியாக இது செயல்படுது. அப்போ இந்த மாதிரி ரெண்டு வேவ் மீட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் கிடைக்கும். ரெண்டு வேவ்ஸுமே எப்படி இருக்கும் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வர மாதிரி இந்த வேவ்ஸ் சூப்பர் இம்போஸ் ஆகும். அப்படின்னா இப்போ ஒரு சோர்ஸ், ரெண்டு வர்ச்சுவல் இமேஜ். இப்போ சோர்ஸ் அண்ட் இமேஜஸை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஹிரண்ட் சோர்ஸஸை வந்து உருவாக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது எங்கே வந்து ஃப்ரெனல் பைப்ரிசம், லாய்ட்ஸ் மிரர் அப்படிங்கிற இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்குமே இந்த ரெண்டு இதுவுமே இந்த சோர்ஸ் அண்ட் இமேஜஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே நம்ம வந்து செய்வோம். ஐ திங்க் உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போவோம், இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம போவோம். அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளையும் இது ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. தேங்க்யூ.